ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி மாசம் 17வது நாள். விளையாட்டு போல மார்கழி பாதி தாண்டியாச்சு. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை ஒவ்வொரு விதமான அனுபவத்தை ஜோரா கொடுக்கறது. இப்ப சாப்பாடே ரொம்ப வருஷமா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு நாளும் விதவிதமான அனுபவம் கொடுக்கறது. அதே போல ஒவ்வொரு நாள்லயே பல வேளை சாப்பிடுறோம். அந்த பசி என்னமோ ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அதுக்கு கிடைக்கிற ஆகாரம் பலவிதமான அனுபவங்களை தர்றது. இந்த பசி தான் பேஸ். ஆனா அதுக்கான ஆகாரம் பல விதங்கள்ல நமக்கு வர்றது. அந்த மாதிரி வாழ்க்கை ஒண்ணுதான், நாம ஜீவன் ஒண்ணுதான், நம்ம சரீரம் இந்த ஜென்மால ஒண்ணுதான். பகவத் அனுபவம் பலவிதமாக. அதுதான் அந்த ஆண்டாளுடைய திருப்பாவையினுடைய பலம். பலவிதமான அனுபவங்களை அவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி பார்த்து ரசிச்சு அதுல எது பெஸ்டோ அதை கொடுக்கிறான். இந்த தாய் பறவை என்ன பண்ணும்னா குஞ்சுக்கான ஆகாரத்தை எடுத்துட்டு வரும். சிலதெல்லாம் மசிக்கணும், அப்படியே நேரடியா கொடுக்க முடியாது. வாயில் அப்படியே மசிச்சுட்டே வந்து இந்த குட்டி சாப்பிடுற மாதிரி ஊட்டி விடும். அந்த மாதிரி வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். வேதத்தை அப்படியே மசிச்சு நம்ம வாய்க்குள்ள போகும்படியா, நம்ம புத்தியில புரியும்படியா, நாம அனுபவிக்கும்படியா ஆண்டாள் திருப்பாவைய சொல்லியிருக்கா. வாழ்க்கையில ஒவ்வொரு விடியலுமே அழகு, ஒவ்வொரு நாளுமே அனுபவிச்சிடணும். திரும்பி அந்த நாள் கிடைக்காது. இது வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு பேசிக் விஷயம். இன்றைய நாள் திரும்ப வராது, இந்த நிமிஷம் திரும்ப கிடைக்காது, இந்த மணித்துளி நமக்கு திரும்ப யாரும் தர முடியாது. டைம் இஸ் ப்ரீஷியஸ் சொன்னா போதாது, இது திரும்ப கிடைக்காது, அவ்வளவுதான். நாம 5 நாள் இருந்தோம், அடுத்த வாட்டியே திரும்ப பிருந்தாவனம் வருவோம், எல்லாம் பார்ப்போம். ஆனா இந்த 5 நாள் மாதிரி அந்த 5 நாள் இருக்காது. என்னுடைய அனுபவம், எத்தனையோ வருஷமா பிருந்தாவனம் வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரே வருஷத்துல 2-3 தடவை கூட, ஒரு 2 வருஷம் 2வது தடவை நினைக்கிறேன். எத்தனை தடவை வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசாகத்தான் இந்த பிருந்தாவனம் அனுபவத்தை கொடுக்கிறது. அப்ப பகவான் எல்லை இல்லாதவன். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பகவான் எண்ட்லெஸ், அன்லிமிட்டட், ஆம்னிபோட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் எல்லாம் சொல்ல, எங்கும் நிறை பரபிரம்மம். எதுலையும் அடக்க முடியாது. பகவானை வர்ணிக்கும் பொழுது வேதம் சொல்லும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. பகவான் சத்தியமா இருக்கான், ஞானமா இருக்கான், அனந்தமா இருக்கான். அனந்தம்னா எல்லை இல்லாதவன். இப்ப நம்ம ஒரு மனுஷாவை வர்ணிச்சோம்னா நல்ல ஹைட்டா இருப்பா, குட்டையா இருப்பா, நல்ல குண்டா இருப்பா, ஒல்லியா இருப்பா, இப்படி ஏதோ ஒரு சைஸ், ஒரு டிசைன், ஒரு கலர், இதெல்லாம் சொல்லி வர்ணிச்சுடலாம். பட் பரபிரம்மத்தை இந்த மாதிரி கால தேச வஸ்துக்கள் எதனாலையும் அளக்க முடியாது, அளவிட முடியாதது. ஆகாசம் போலேன்னு சொல்லுவா. எப்படி ஆகாசத்தை யாரும் அளக்க முடியாது, ஸ்பேஸ், ரைட்? அந்த மாதிரி பகவான். அப்ப அனுபவங்கள் எவ்வளவு விதமா வரும். அதனாலதான் நம்மாழ்வார் சொல்றார், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சும்மா ஜீரணமாகிறதுக்காக போட்டுக்கிற வெத்தலை, எல்லாமே கண்ணன். பசிக்கு சாப்பிட்றோம், அதனுடைய பர்பஸ் வேற, அதனுடைய கண்டென்ட் வேற, அதனால கிடைக்கக்கூடிய எனர்ஜி வேற. தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுக்கு தாகம் ஒண்ணுதான் வேணும், பசியெல்லாம் வேண்டவே வேண்டாம். தொண்டையில தாகம் எடுக்கணும், உடம்புக்கு அந்த நீர் சத்து வேணும், உடனே தாகம் எடுக்கும், தண்ணி குடிப்போம். தண்ணிக்கு நமக்கு ஒன்றும் அது சென்டர்ட் வாட்டர் ஒண்ணுமே வேண்டாம். மேக்சிமம் போச்சுன்னா சில் வாட்டர், வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர், இவ்வளவுதான் போவே ஒழிய
அதுக்கு தனியா ஸ்பெஷல் ஆட் பண்ணல, சாதாரணமா தண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்ப அனுபவம், சாப்பாடு ஒரு அனுபவம்னா குடிக்கிற தண்ணி ஒரு அனுபவம்னா வெற்றிலை பாக்கு ஒரு அனுபவம். அப்ப பகவத் அனுபவங்கள் அப்படின்னா எல்லை இல்லாதது. எத்தனை வெரைட்டியா வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அதுதான் நமக்கு திருப்பாவை சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டாள் தன்னுடைய தோழிகள் எல்லாம் எழுப்புறா, வாசல்ல காவல் காக்கிறவன் கிட்ட அவளை அழகா பிரார்த்திக்கிறா. அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் வட்டபத்திரசாயினுடைய கோவிலே நந்தகோபன் திருமாளிகை, அவ்வளவுதான். இப்ப கூட வசுதேவர் தேவகி இருந்த ஜெயில் நம்ம போறோம், அவ இருந்த ஜெயில் தானே, ஆனா இன்னைக்கு கோவில் தானே ஜன்மஸ்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் வட்டபத்திரசாயனுடைய கோவில் நந்தகோபருடைய திருமாளிகை. சாதாரணமா அவ வீடே கோவில் மாதிரி அப்படின்னு ஆண்டாள் சொல்ற, இந்த கோவிலே வீடுதான், கிருஷ்ணனோட வீடு. நிஜமாவே இப்ப நம்ம ராதாரமன் போய் பார்த்தோம், ராதா கோபிநாத் அவனோட வீடு தானே. இன்னைக்கும் ஸ்ரீநாத்ஜியை சொல்லும் பொழுது ஹவேலியில இருக்கான்னு சொல்லுவோம். ஹவேலினா வீடு, ஒரு அரண்மனை மாதிரி, அவ்வளவுதானே ஒழிய அவன் கோவில் இல்லை, வீட்டில தான் இருக்கான். அப்ப ஆண்டாளுக்கு பட்டபத்திரசாயி பகவான் பரபிரம்மம் யாரோ தள்ளி இல்லை, எங்க நந்தபாபாவோட புள்ள எங்களுக்காக வந்திருக்கான். நான் நந்தகோபர் வீட்டுக்கு போறேன், கண்ணன் வேணும்னு கேட்கிறேன், கண்ணன் கிடைப்பான், அவ்வளவுதான். ஒரு லஸ்ஸி கடைக்கு போறோம், லஸ்ஸி வேணும்னு கேட்கிற மாதிரி நந்தகோபர் வீட்டுக்கு போனா கண்ணன் கிடைப்பான், அவ்வளவுதான், சிம்பிள். கோவில் போறதே எதுக்குன்னா பகவானை வாங்கிக்கிறதுக்காக தான். பகவானை வாங்கிட்டு இப்ப நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம், ஏதோ ஒரு கடையில வாங்குறோம், இந்த டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா? 24/7 பல விஷயங்கள் உபயோகப்படுத்தும். அந்த போன்லயே போட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம், ஃபேஸ்புக் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம், ரிமைண்டர் போட்டுப்போம், நம்மெல்லாம் உண்டு, பாட்டு கேட்போம், எவ்வளவோ உண்டு. அப்ப இந்த ஒன்னத்துல இவ்வளோ அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பகவான் கிட்ட இவ்வளவு விதவிதமான அனுபவங்கள் வெரைட்டியா கிடைக்கிறது. அதனால ஆண்டாள் ரொம்ப அழகா வட்டபத்திரசாயனுடைய கோவில நந்தகோபன் திருமாளிகை அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறான். சங்கல்பம் பண்ணிட்டு உள்ள போறாளாம். கோவிலுக்குள்ள போனா சுவாமி தானே தெரியணும். அப்ப ஆண்டாளுக்கு இங்க நந்தகோபர் படுத்துட்டு இருக்கார், யசோதை படுத்துட்டு இருக்கா, அழகா கண்ணன் இருக்கான், அவளை போய் எழுப்புவோம் அப்படின்னு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு கோவில்ல வேலை செய்யறவன், நந்தகோபர் வீடு வாசல் இருக்கவன் நாயகன் சொல்லியாச்சு. அப்ப நந்தகோபர் என்ன சொல்றது? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே ஊரங்காதெழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். எங்களுக்கு சாப்பாடு துணிமணி இப்படி எல்லாத்தையும் தரக்கூடிய எம்முடைய பெருமானான நந்தகோபரே எழுந்திருங்க. இப்ப நந்தகோபர் கிருஷ்ணனோட பிரசாரம், ஏன்னா கிருஷ்ணன் அவர் கொடுக்கறதுனால எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு. ஸ்திரீகளுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் யசோதா. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை. எவ்வளவோ ஸ்திரீகள் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் அந்த கொழுந்து மாதிரி அப்படின்னு இருக்காங்க யசோதை. குலவிளக்கா, பெண் குலத்துக்கு ஒரு விளக்கு யாருன்னா யசோதா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுரா. யசோதாமா நாங்கெல்லாம் வந்திருக்கோம், எழுந்திருக்கோம், எங்களுடைய தேவைன்னா உனக்கு தெரியுமே, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அதாவது நந்தகோபுர யசோதைக்கெல்லாம் யாருமே சுப்பிரபாதம் பாடில ஆண்டாளை தவிர. அவ்வளவு அழகா எழுப்புறா, ஜம்முன்னு ஆனந்தமா. பிருந்தாவனத்தில் நிறைய இடங்கள் பார்த்தோம், அங்கங்க அந்த மகாத்மாக்களுடைய மூர்த்தியோ போட்டோவோ வச்சிருக்கா. போட்டோ தானே, ஆனாலும் குளிர்காலத்துக்கு அந்த போட்டோக்கும் ஒரு கம்பளி சுத்திருக்காளா இல்லையா? என்ன அழகான ஒரு பாவம்.
அப்ப அந்த பாவத்தை தான் சுவாமி கிரகிக்கிறான். பாவகிராகி ஜனார்தனன். அப்ப அந்த யசோதி எழுப்புறாளாம். அதுக்கப்புறம் அம்பதம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். ஆகாசத்தை கிழிச்சுண்டு உலகத்தையே அளந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான பகவானே எழுந்திரு. இருந்தால் அடரா பலராமரை விட்டுடுவோமே, பலராமர் கிட்ட சொல்லணுமே, அவரையும் எழுப்பணுமே சொல்லிட்டு செம்பர் கடலடி செல்வா பலதேவா. இந்த பலராமன் எப்படின்னா அவன் எங்க போறானோ அவன் பின்னாடியே கண்ணன் போறான். பலராமன் முதல்ல மதுராவுக்கு வர, கண்ணன் பின்னாடியே மதுராவுக்கு வரான். பகவான் அங்கிருந்து முதல்ல கோகுலம் போயிட்டு பின்னாடியே கண்ணன் கோகுலத்துக்கு வரான். மாடு மேய்க்க போன கூட முதல்ல பலராமன் போவான், அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணன் போவான். இப்படியே தான் உண்டு. அதனால பலராமா நீ போற பாதையில கண்ணன் வரான். சாதாரணமா கண்ணன் ராமன் போன பாதையில எல்லாரும் போகணும். ஆனா பலராமா உனக்கு பாக்கியம் பாரு, எல்லாரும் பிரம்மத்தை தேடி ஓடும் பொழுது பிரம்மம் ஓம் பின்னாடி நடந்து வர்றது. அதனால செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரம்பாவாய். நீயும் அவன் தம்பியும் தூங்கலாமா, எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் குடும்பத்துக்கு 4 பேருமே எழுப்புறான். நந்தகோபர், யசோதா, பலராமன், கண்ணன். எத்தனை அழகான ஒரு பாசுரம் இது. எல்லாரையும் எழுப்புற பாசுரம். ஆண்டாளை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா பெரியவா சொல்லுவா. அதாவது பகவானை எழுப்பி அனுகிரகம் வேணும்னு கேட்ட ஒருத்தியா. அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா அவளுக்கு அப்படின்னு ஆச்சரியமா. நீளா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணம். கண்ணனை எழுப்பி எனக்கு கிருபை பண்ணு. எப்படி குழந்தைகள்லாம் அம்மா எழுப்பி அம்மா பசிக்கிறது அப்படின்னுமோ, அப்பா எழுப்பி வா வெளில போலாம், வா விளையாட போலான்னு கூப்பிடுறதோ, அந்த மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை எழுப்பி அனுகிரகம் பண்ணுன்றாளாம். அவளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜோர ஆண்டாள் கேட்கிறாளாம். அப்ப இவ்வளவு நேரம் உலகத்துல இதெல்லாம் எழுந்தாச்சு, வாங்கோ பகவான் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தவள் இப்ப பகவான் அனுபவிக்க கூடிய பாகவதாலை எழுப்பி எங்களுக்கெல்லாம் கிருபை பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கிறான். நம்ம நிறைய சாதுக்கள் எல்லாம் பார்த்தோம், நமஸ்காரம் பண்றோம். எதுக்கு? கிருபை பண்ணுங்கோ, எங்களுக்கு அந்த பக்தி வரட்டும், எங்களுக்கு அந்த நாமஜபம் வரட்டும், எங்களுக்கு அந்த பிரஜவாசியா வாழறதுக்கான ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் அப்படின்னு ஆசையோட கேட்கிறோம். அதுக்காக தானே கோவில்கள்ல போய் இவ்வளோ கிருஷ்ணனை பார்த்து, எத்தனை கிருஷ்ணன் பார்த்து லிஸ்ட் போட பயங்கரமா இருக்கும். இவ்வளோ கிருஷ்ணா பார்த்துருக்கோம். ஒரு கிருஷ்ணன் இல்லை, ஊர் ஊரா போய் தெரு தெருவா போய் வனம் வனம் திரிந்து வரதனை தேடின்னு முந்தானத்திலாம் பார்த்தா வனம் வனமா சுத்தின்னு இருந்தோம். வரதனை தேடி 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 இங்க இருக்க அங்க இருக்க எல்லா இடத்துலயும் ஒரு குட்டீரம், அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணன் வனம் வனம் திரிந்து வரதனை தேடி பார்த்தோம். அப்ப இந்த சாதுக்கள் எல்லார்கிட்டையுமா எழுப்பி வாங்கோ கிருபை பண்ணுங்கோ அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறான். அதாவது நமக்கு வேண்டியதை உரிமையோட தைரியமா வினயத்தோட கேட்கறதுக்கான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைகள் பார்க்கலாம், அதுக்கு சங்கோஜமே இருக்காது. அம்மா கிட்ட வேண்டியதை கேட்கும், அப்பா கிட்ட வேண்டியதை கேட்கும், தாத்தா பாட்டி மாமா மாமி அத்தை அத்திம்பே, அப்புறமா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போற ஆட்டோக்கார அண்ணா, இல்லாட்டி பக்கத்தாத்து மாமா மாமி, எழுத்த வீட்டு தாத்தா பாட்டி, எங்க வேணாலும் அதுக்கு வெக்கமே படாம ஒரு சிரிப்பு சிரிச்சு தாயே அப்படின்னு கை நீட்டு, அவ்வளவுதான் மயங்கி போயிடுவோம். அத்தனை பேருமே அழகா கொடுத்துருவோம். ஸோ கேட்பது தர்மம். கேட்கறதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்கிறவாள் தான் கிடைக்கும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். கேட்கறது என்ன தப்பு? உலகம் யார் கேட்கிறாளோ அவளுக்கு கொடுக்கும். இப்ப கோபிகைகள்லாம் கிருஷ்ணா எங்க பதியா ஒன்னு அடையணும்னு கேட்டா பகவான் ராசம் ஆடினான். திரௌபதி காப்பாத்துன்னு கத்தினா பகவான் தான் புடவையை கொடுத்தான். துருவன் எனக்கு இவ்வளவு அவமானம் வந்துடுத்தோ, எனக்கு ஒரு பெரிய வசதியான பொசிஷனை கொடுன்னு கேட்டான், கொடுத்தான். பிரகலாதன் அவன் பாட்டுக்கு பக்தி பண்ணான், ஒண்ணுமே கேட்கல, பக்தியை மட்டும் கொடுன்னா அதுவும் கொடுத்தான். அப்ப கேட்கறது நல்லது, கேட்கலாம். இப்ப பரிசுத்து கேட்கறான்ல, 7 நாள்ல மரணம் தெரிஞ்ச உடனே சாதுக்கள் கிட்ட எல்லாம் கேட்கறான், நான் என்ன பண்ணணும், நான் என்ன கேட்கணும், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்றான். அப்படி அந்த கேட்கறதே அவன் இல்லை வச்சுக்கோங்களேன். எங்க பாகவதம் கிட்ட சொல்லுவோம். சுகபிரம்ம மகரிஷி அவ்வளவு அழகா பகவத் அனுபவம் நினைச்சா வேற என்ன கேட்டா பகவத் அனுபவம் கிடைக்கும்னு நினைச்சார்.
பாகவதம் சொல்றேன் கேள்விதான் வேதவியாசர். வேதவியாசருக்கு அதிருப்தி. எனக்கு ஏதோ வேண்டி இருக்கு, என்னமோ ஒரு அனீசியா இருக்கு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நாரதர் வந்தார், பாகவதம் சொன்னார். ஸோ கிடைக்கும் கிடைக்காது, தகுதி உண்டு தகுதி இல்லை அப்படின்றத விட எனக்கு இது வேணும், இருந்தா நல்லா இருக்கும், அனுபவிச்சா சுகமா இருக்கும் அப்படின்னு கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய மரத்துல காய் பழம் எல்லாம் இருக்கும். இந்த அணில்லாம் பார்க்கணும், எது டேஸ்டியஸ்ட் ஃப்ரூட்டா தான் சாப்பிடுறாங்க. அணில் கடிச்ச பழம் நன்னா இருக்கும்னு சொல்லுவோம். கிளி அவ்வளவு காய் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை கரெக்டா அதை ஸ்மெல் பண்ணி என்னதான் தெரியாது, அழகா போய் நல்ல பழமா எடுத்து இந்த கிளி சாப்பிடும். அப்ப அதுக்கும் பகவான் கொடுத்துருக்கான், எது நல்லதோ உனக்கு வேண்டியதுல தி பெஸ்டா சூஸ் பண்ணி எடுத்து அனுபவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காகத்தான். பக்தின்றது ட்ரை கிடையாது. நம்ம நேற்று ராதா மதன் மோகன்லாம் பார்த்தோம். சனாதன கோஸ்வாமி மதன் மோகனுக்கு பூஜை பண்ண ஆசைப்பட்டார். ஒரு வீட்டில் இருந்தான், சதன் மதனா விளையாடிட்டு இருந்தான், எல்லாம் பார்த்தார். அவன் சௌகரியமா இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு பூஜை பண்ண நல்லா இருக்கும். டெய்லி அவனை பார்த்துட்டு ஜபிச்சான். நான் இவ்வளவுதான் கேட்டேன். மதனே சொல்லிட்டான், நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன், நான் அவரோட போறேன். அப்ப கண்ணன் வரைக்கும் கேட்டா கிடைக்கும். இப்ப நம்ம ரூப கோஸ்வாமி சரித்திரம் வாசிச்சோம், கேட்டு கூட பார்த்தோம். ராதா தாமோதரன், ராதா தாமோதரன் அவர் விரகத்தில் இருக்கும்போது பகவானே சொல்றாச்சு, எனக்கு வேணும்னு கேட்குறேன், எனக்கு ஒரு மூர்த்தி வேணும்னு ஒன்று, கல்லை கொண்டு செதுக்கு. எனக்கு தெரியாது, நான் வர, நீ வா. ராதா தாமோதரனா வந்தான். ராதா வல்லவனை பார்த்தோம். ஆத்மதேவன் கைலாசம் போய் சிவபெருமானோட தரிசனம் கிடைச்சது. கேட்கிறார், சிவபெருமான் என்ன வேணும்? நல்லா கவனிக்கோ, புராண இதிகாசம் எல்லாத்துலயுமே பகவான் ஆவிர்வசித்து என்ன வேணும் தான் கேட்கிறான். நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்றதில்ல, ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு அந்த சாய்ஸ் உண்டு, நீ யோசிக்கலாம், நீ கேட்கலாம், நான் கொடுப்பேன். குப்ஜா அப்படிதான், கிருஷ்ணானுக்கு நீ வேணும்னு கேட்கிறா, கோபிகள் பத்தியா வேணும்னு கேட்கிறா, ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்கிறா. அதுவும் ருக்மிணியோட கடுதாசை ருக்மிணி ரொம்ப அழகாக சொல்லுவா, என்னை வந்து தூக்கிட்டு போயிடு. பகவான் சொல்ற, அவளே சொல்ல தூக்கிட்டு போறேன், அவ்வளவுதான். ரொம்ப அழகு. அப்ப கேட்கலாம். இப்ப பசிக்கிறதுன்னா சாப்பாடு ஒன்று கேட்கலன்னு தப்பு இருக்கு, தாகிக்கிறது தண்ணி வேணும் கேட்கறது எப்படி தப்பு இருக்கு? கிருஷ்ணானுக்கு அனுபவம்னு கேட்கறது ஒன்று குத்தம் இல்லையே, பகவானுக்கு எல்லாம் தெரியும் வாஸ்தவம். இப்ப அம்மா வந்து எல்லாம் பார்த்து பார்த்து குழந்தைக்கு பண்ணுவா, இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைப்பா. இன்னைக்கா ஒரு நாள் குழந்தை கேட்கறது அம்மாவுக்கு ரொம்ப குஷி. உனக்கு அது வேணுமா? குழந்தை கேட்டான் பண்ணி கொடுத்தேன், குழந்தை கேட்கறது பண்ணி, அதுல அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. தான் பார்த்து பார்த்து பண்றோன்றதுலாம் கூட ஓகே, ஆனா அந்த குழந்தைகள் கேட்டாமா, நீங்க எனக்கு இது வேணுமா, எனக்கு இல்லி பண்ணுவா. எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுவிட்டு அதை பண்ணுவா. இந்த மாதிரி இந்த உலகம் எப்படின்னா கேட்டா கொடுக்கும். ஆண்டாளுக்கு ஆசை, அழகா போய் நந்தகோபுரம்லாம் சுப்பிரபாதம் பாடணும். அவரை எழுப்பி கேட்கிற, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான். எங்களுக்கெல்லாம் தண்ணி, ட்ரெஸ், சாப்பாடு எல்லாம் தரக்கூடிய நந்தகோபுரே எழுந்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் ரொட்டீனா. நந்தகோபுர வீட்டில் நந்தகோபுரம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, யார் போனாலும் வஸ்திரம் வேணும், அந்த இடத்துக்கு போக வந்துடுவோம். சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுக்கோங்க, போட்டுன்னு இருக்கோம், சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். இப்படியெல்லாம் பண்ணுவா. ஆனால் இது நந்தகோபுர எக்ஸ்க்ளூசிவாக கேட்கணுமா, என்னடா எனக்கு கிருஷ்ணன் வேணும், எனக்கு பகவத் அனுபவம் வேணும் அப்படின்னு. அதனால நந்தகோபுரே எழுந்திருங்கோ. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். யசோதா மாதா, அதாவது நந்தகோபுரம் போல அனுபவம் வேணும், யசோதைய போல அனுபவம் வேணும். இப்ப நம்ம ராதா ரமணன் ஒரு விதத்துல பார்த்தா அவர் கேட்கிறாருல, என்ன கவனிச்சு பாருங்க. கோபால பட்ட கோஸ்வாமி, நீ சால கிராமமா இருக்கியே, உனக்கு ஒரு ரூபம் வந்தா நான் பாட்டுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணுவேனே. ஏன்னா ஸ்ரீரங்க தாசாமி, ஸ்ரீரங்கம் வந்து அலங்காரம் பண்ணுவோம், அவருக்கு அலங்காரம் பண்ண ரொம்ப ஆசை. அவர் கேட்கவே இல்லைன்னா 12 சால கிராமங்கள் வச்சிருப்பா, டப்பால வச்சிருப்பா.
துளசி தளத்தை போட்டு வச்சிருப்பா. இவர் கேட்டார்ன உடனேயே சால கிராமத்திலிருந்து ராதாரமணன் ஆவிர்வவிச்சிட்டான். என்ன கொஞ்சம் கேட்கறதுனா அவன் பாட்டு சாலகிராமம் இருக்க போறான். கேட்டா பகவான் இன்னும் உகந்து போய் கொடுக்கறான். விருந்தாவன யாத்திரை கேட்டோம், கொடுத்தானா இல்லையா? வெரைட்டியா கொடுத்தான். யமுனா தீரத்துல போகணும்னு ஆசைப்பட்டோம். இன்னைக்கு போயிடணுமே அழகா ஏகாந்தமா யமுனையில ஜம்முன்னு. அப்ப கேட்கறது தப்பு கிடையாது. அதனால யசோதா, நீ அனுபவிக்கிற மாதிரி கிருஷ்ணனை சுதந்திரமா நான் அனுபவிக்கணும். நந்தகோபுரே, நீங்க இட்ட வழக்கா தெய்வம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு பக்தியை கொடுங்க. எழுந்துக்கோங்கோ, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. கிருஷ்ணா, நீ ஓங்கி உலகளந்தவன், எங்களையும் என் மனசையும் அளந்தது. எங்களுக்கு அனுகிரகம் பண்ணேன். மகாபலியினுடைய இடத்துக்கு போய் கை நீட்டி பிக்ஷை கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் திரிவிக்கிரமனா வளர்ந்து விடுவோம் பண்ணி அம்பரை மூடர்த்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே, எங்களுக்கும் கிருபை பண்ணு. நேற்று நம்ம பாக்கிய பிகாரி இவ்வளவு கூட்டமா இருக்கு, எங்களுக்கும் தரிசனம் கொடு. ராதா வல்லப் கூட்டமா இருக்கு, எங்களுக்கும் தரிசனம் கொடு. ராதாரமணன் எங்களுக்கும் தரிசனம் கொடு. நாங்கள் வெயிட் பண்றோம். நாங்கள் வெயிட் பண்றோமே, இவ்வளவு கூட தான் நாங்களும் வரோம். எங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் கூட, ஒரு கிளான்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு போறோமே. கொடுத்தானா இல்லையா? மதுரால் அன்னைக்கு அவ்வளவு கூட்டம், எங்களுக்கும் தரிசனம் கொடு. அவ்வளவுதானே. அப்ப கிருஷ்ணா உறங்காதே, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. செம்பர் கழலடி செல்வா பலதேவா. ஏ பலதேவா, நீ இட்ட வழக்கா கண்ணன் இருக்கான். நீ போற வழியெல்லாம் கண்ணன் போறான். நீ சொல்றதெல்லாம் கண்ணன் கேட்கிறான். இப்ப எழுந்துறேன், எங்களுக்கு சொல்லிக் கூட. குருநாதன் எழுப்புற மாதிரி எல்லாமே குருநாதா பாகவதர்கள் பக்தாள் எல்லாம் எழுப்பி எங்களுக்கு கண்ணனை கொடுங்கோல. எங்களுக்கு கிருஷ்ணானுபவம் வேணும். இப்ப நாம அன்னைக்கு உத்தவரோட கோவில் போயிருந்தோம், குசும் சரோவர்ல. ஓடி வந்து திறந்து தரிசனம் பண்ணி வச்சாரா இல்லையா? நேத்தி போனோம், அந்த ஜாடு மண்டல் அந்த எந்திரத்து மேல கால் வச்ச கிருஷ்ணனோட திருவடி இல்லையா? இப்ப சந்நிதி கிடையாது, மூடியாச்சு. இன்னைக்கு இடம் உள்ள போங்க, சந்நிதி தரிசனம் இருக்கு. அப்ப ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டா கூட திருப்பி அடுத்த வேலை கொடுத்துருவான். அப்ப ஆண்டாள் எல்லாரையும் எழுப்பி தனக்கு வேண்டியதை வாங்கிக்கிறான். பாகவதம் வாசிக்கிறோம், வேதவியாசரை எழுப்பி எனக்கு அந்த பாவத்தை கொடு. சுகபிரம்மத்தை எழுப்பி எனக்கு உங்களை மாதிரி அந்த அனுபவத்தை கொடுங்க. பரீட்சத்தை எழுப்பி நீ கேட்ட மாதிரி எனக்கு ஸ்ரத்தையை கொடு. அப்ப எல்லார்கிட்டையும் நல்லது இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த பாசுரம் அது ஒன்று இருக்கு. நந்தகோபுரகிட்ட இதெல்லாம் நல்லது இருக்கு. ஆஹா, இவ்வளவு பெரியவரா இருக்காரு. ஜோர் ஜோர் ஜோர். யசோத எவ்வளவு வசதி இவன், எத்தனை அழகா அவளுக்கு கிருஷ்ணானுபவம் இருக்கு. ஜோர். பலராமா, நீ எவ்வளவு பெரிய வேண்டாப்பா, ஓ பின்னாடி கண்ணன் அலையிறானே. கிருஷ்ணா, நீ எவ்வளவு பெரியவன், உலகத்தலை. ஆண்டாள் பாருங்க, எல்லாரையும் ஒரு ஹை ப்ரொஃபைல்லே வைக்கிறா. நம்ம லைஃப்ல ஹை ப்ரொஃபைல் எத்தனை பேர் வச்சு யாரையும் வைக்க மாட்டோம். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குத்தம். நம்ம அப்பா அம்மாவே ஹை ப்ரொஃபைல்ல வைக்கலையே, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப படுத்துறா, இது ஏன்னு சொல்லிகிட்டே இருக்கா, இப்படிதானே சொல்றோம். அவள் எவ்வளோ ஹை ப்ரொஃபைல், இதனால ஹை ப்ரொஃபைல். நம்மளை வளர்க்கிறாள், அதுவே ஹை ப்ரொஃபைல் தான். நம்மளெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது, வச்சு ஜீவிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கே தெரியும். நம்மளுடைய மூட் ஸ்விங் என்ன, நமக்கு சாப்பாடு ருச்சி என்ன, ஒரு ஸ்திரமில்லாத புத்தி, ஆசை, கோபம், கடுப்பு, வெறுப்பு, சோம்பேறித்தனம், இத்தனையும் தாண்டி நம்ம மேல ஆசைப்பட்டு நம்ம மேல அன்போடு இருந்து நம்மளை ரட்சப்படுத்துறான்னா இதுவே ஒரு ஹை ப்ரொஃபைல் தானே. ஆண்டாள் பாருங்க, இந்த பாசத்துல எல்லாத்துலயும் ஹை ப்ரொஃபைல், எல்லாத்துலயும். நந்தகோபுரம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கோங்க. எல்லாருக்குள்ளயும் நல்லது இருக்கு. ஒன்றும் வேண்டாம். நம்ம வந்தோம் அந்த வண்டியில, டிரைவரை சாப்பிடுறியான்னு கேட்டோம். நெக்ஸ்ட் மொமெண்ட் அவனோட வார்த்தை என்ன, உங்களுக்கு டைம் ஆகாதா? அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு பசிக்க தானே செய்யும். அதுவும் 4 பேர் சாப்பிடும், 5 பேர் சாப்பிடும்போது நிஜமாவே அது சின்ன குழந்தை வயசானவான்னு விட்டுரும். சிம்பிள். இப்போ ஒருத்தர் போய் சாய் குடிக்கான், நானும் குடிக்கிறேன், அதாவது ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் சாய் குடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் சாய் 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 சாய். இப்போ கொட்டாய் விட்டு எல்லாரும் கொட்டாய் விடும். யாராவது எங்க பாத்ரூம் பண்ண நானும் போயிட்டு சந்தேகத்துக்கு
அப்ப அந்த மாதிரி தானே. ஆனா அவனுக்கு என்னடான்னா அவ சாப்பிட்டோம் பரவாயில்ல, அவட சாப்பாடு இருக்கு, வண்டியில போகும்போது அவ சாப்பிட்டுக்கிட்டோம், அதோட எக்ஸ்ட்ரா எனக்கு இருக்கா, நம்மளுக்கிட்டே நம்ம பங்கு கொடுக்காம எனக்கு தனியா இருக்கா எக்ஸ்ட்ரா, அப்படி எனக்கு இருக்கான்னு எக்ஸ்ட்ரா இருக்கா உங்களுக்கு, உங்களுடைய சாப்பாடுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தா எனக்கு கொடுங்க, டைம் இருந்தா நான் சாப்பிடுறேன். எத்தனை ஒரு பெரிய குணம் இது, எவ்வளவு பெரிய குணம். இப்ப நாம யாரும் பந்துக்கள் இல்லை. இப்ப நாம அண்ணா தம்பி கணவன் மனைவி அப்பா அம்மா எல்லாம் ஒரு வண்டியில போறோம், யாரோ நம்ம மனுஷாலே வண்டி ஓட்டுறா, அப்பா வண்டி ஓட்டுறா, அப்படி அண்ணன் தம்பி வண்டி ஓட்டுறான், அப்படி சகோதரியோ ஒய்ஃபோ வண்டி ஓட்டுறா, நம்ம சித்தப்பா பையன் மாமா யாரோ ஓட்டுறா. சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம ஆள் வண்டி ஓட்டிட்டு இருப்போம், நம்ம சாப்பிட மாட்டோம், நிறுத்தி தான் எல்லாரும் சாப்பிடுவோம். நிச்சயமா அவளை உட்கார வச்சு நம்ம சாப்பிட மாட்டோம், வண்டி ஓட்டிட்டு சாப்பிட மாட்டோம். ஆனா குட்டி குழந்தைகள்னா கொடுப்போம், மற்றவெல்லாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், இதே வண்டி ஓடுறது நிப்பாட்டுன்னு தானே சொல்லுவோம். அப்ப நம்முடைய மனுஷான்னா நமக்கு ஒரு சுபாவம், டிரைவர்னா இன்னொரு சுபாவம். அப்ப அவ வசதி இவன் தாழ்ச்சி தானே. ஆனா அவன் நம்ம மனுஷன் மாதிரி பழகினான். இந்த டிரைவர் எக்ஸ்ட்ரா இருக்கா, உங்களுக்கு லேட் ஆகாதா, எவ்வளவு அக்கறை. அந்த அந்த நல்லதை எடுத்துக்கோங்க எல்லார்கிட்டையும். அந்த ஆபீஸ்ல உள்ள போவோம், பியூன் இருப்பார், வாட்ச்மேன் இருப்பார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங், எவ்வளவு சந்தோஷம். நம்ம அமைச்சர் குட் மார்னிங் சொல்லணும், அவள் வேலை அங்கதான் இருக்கட்டுமே, இருந்தாலும் ஒரு குட் மார்னிங் சொல்ல தோன்றதில்லை அவளுக்கு, சந்தோஷம் தானே. யாராவது குப்பை வாங்க வராளா, தேங்க்ஸ் சொல்லி கொடுங்க. என்ன இப்ப குப்பை வாங்குறதுக்கு வராளே, முகத்தை சுருக்கிக்காம எவ்வளவு அழகா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லது. நம்ம இந்த 5 நாளா பார்த்தது என்ன, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு வசதியான குணத்தை தானே பார்த்தோம். இன்னைக்கு கூட நம்ம வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னா அந்த மோட்டர் போட் கார் அதை போய் 5 நிமிஷம் முடிச்சுட்டு போயிருக்கலாம். வீடியோ எடுக்கணும்னா மேலே ஏறி உக்காந்துட்டு காத்தால அந்த குளிரில் அந்த கம்பை போட்டு பொறுமையா தள்ளிண்டு அதுக்கப்புறம் நம்ம முடிச்சோன்னா திடீர் மோட்டர் போட்டு எடுத்து வந்தான். அவனுக்கு என்ன மோட்டர் போட்டு சரண் போயிட்டு வந்துடலாமே. அவன்கிட்ட ஒரு குணம் இருக்கு. எவ்வளவு பேர்கிட்ட எவ்வளவு விஷயங்கள் நாம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு லைஃப்ல. 1 2 இல்லை, எல்லார்கிட்டையும் நல்லது பாருங்க. ஐயோ இப்படி இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த தெய்வீகம் உட்காந்துட்டு இருக்கு. நம்ம தெய்வீகம்னா சம்திங் ஸ்பெஷல். ஒரு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியணும், அவள் அப்படியே கையில் ஒரு ஜபமாலை வச்சுருக்கணும், அப்படியே உக்காந்துட்டு இருக்கணும், அவளுக்கு வந்து திரிலோக ஞானியா இருக்கணும், திரிகால ஞானியா இருக்கணும், ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் பண்ணணும், அவள் சொல்றதெல்லாம் நடக்கணும். அப்ப இந்த தெய்வீகம்லாம் இதெல்லாம் தெய்வீகம் இல்லாம என்ன, இன்னைக்கு நம்ம அந்த இதெல்லாம் வாங்கினோம், அது என்ன கோவில்னு கேட்டோம், உடனே அந்த கடைக்காரர் சரி கிஃப்ட் எடுத்துன்னு போங்க அப்படின்றாரு. வியாபாரி எல்லாத்துக்கும் பணம் தான் பாப்பா, ஆனா அது என்னன்னு கேட்டோன்னு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. தோணணும் இல்லை, மற்றதெல்லாம் பைசா போட்டாலும் தோணணும் இல்லை, வசதி தானே. இப்ப லக்கேஜ் அவள் ஒரு நாளை போல எத்தனை லக்கேஜ் கொண்டு வந்து வைப்பா. ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றோம், டெய்லி சிரிச்சு சாப்பாடு கொடுப்பா. எத்தனை வாட்டி கேட்டாலும் சூடா வேணும், டிகாக்ஷன் ஜாஸ்தியா விடு, என்ன சொன்னாலும் எஸ் சார் எல்லாம் கரெக்டா இருந்ததா, இன்னும் கொண்டுட்டுமா, நீங்க சொல்லுங்க கொண்டுறேன். அவ தொழில் அவளுடைய எல்லாம் விட்டுருங்க, ஆத்மார்த்தமா தானே பண்ற. அப்ப இதை ரசிக்கணும். இந்த பாசுரத்தை நான் கத்துக்கிறது அதுதான். எல்லாருக்குள்ளேயும் பியூட்டிஃபுல்லா ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஹை ப்ரொஃபைல் எல்லாருக்குள்ளேயும் உண்டு. அந்த ஹை ப்ரொஃபைல் ரசிக்கணும். பாகவத்தில் சொல்லுவா, இந்த அஸ்வத்தாமன் இந்த உப பாண்டவர்கள் தலையெல்லாம் வச்சுட்டு துரியோதனிட்ட போய் சொல்றான். துரியோதன் அசிங்கப்படுறான், சி வெக்கமா இல்லடா, இப்படிவே பண்ணுவியாடான்றான். அஸ்வத்தாமன் அசந்து போறான், என்ன யாரா நீ இப்படி பேசுறாய், என்னடா தூங்கிட்டு இருக்க குழந்தை போய் யாராவது வெட்டுவாங்க, குழந்தைங்க போய் ஏண்டா வெட்டுறேன். இது குழந்தைகள்லாம் ஒன்று குட்டி குழந்தைகள் கிடையாது, எல்லாம் நல்ல வயசு பசங்களை ஆயாச்சு எல்லாருமே, உப பாண்டவர்கள் எல்லாருமே. ஆனா அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று உட்கார்ந்துட்டு இருந்தது இல்லை. அப்ப எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு நல்லது இருக்கு. ஆண்டாள் அந்த நல்லதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் நல்லதை பார்த்து எழுப்புறா. தெய்வம் வரைக்கும் நல்லது இருக்கு, தெய்வத்தினுடைய பக்தர்கள்கிட்ட நல்லது இருக்கு, தெய்வத்தோட சம்பந்தப்பட்ட வாழ்க்கை நல்லது இருக்கு. நம்ம வாழ்க்கை நம்மளை சுற்றி வாழறவர்கள் இத்தனை பேர் இடத்துல என் லைஃப்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த டிரைவர் இனிமேல் ஒவ்வொரு டிரைவரும் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பான். எத்தனை அழகான ஒரு நிஜமாவே
இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் இது ஒரு ஆஃபீஸ் ஆன வாட் ஆர் லவ்லி கெஸ்டர்ஸ் சார், ரியலி அமேசிங் சார், ஹேட்ஸ் ஆஃப், இஸ் ஸோ டவுன் டு எர்த் இப்படிலாம் வசனம் பேசிட்டு இருப்போம். இப்போ இது டவுன் டு எர்த் இல்லாமல் என்ன எவ்வளோ பெரிய விஷயம். அந்த வார்த்தை, அந்த காருண்யம், பகவத் காருண்யத்தினுடைய ஒரு டிராப் இன்னைக்கு அவன் சொன்னது. பகவத் காருண்யத்தின், ஏன்னா கிருஷ்ணன் தான் சாப்பிடும்போது குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது கண்ணுக்குட்டி தான் யாரும் சாப்பிட நிறுத்தாங்க, நான் போய் கூட்டு வரேன். கண்ணன் அவன் சாப்பாடு நிறுத்திட்டு போனான், அதே தான் இவன் கதை. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம். நாங்கள் கண்ணனா பேசினா இங்கே டிரைவரா பேசிட்டு இருக்கோம், இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால எல்லாருக்குள்ளேயும் கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ வேலைக்காராளோ யாரா வேணா இருக்கட்டும், சமயத்தில் பையன் ஏதாவது சத்தம் ஏதாவது பண்ணாலும் சரி சத்தம் போடுவேன். நான் எதுக்கு சார் குழந்தைய, என் வீட்டு வேலைக்காரமா சொல்லுவா, பிள்ளைய ஏன் சார் சத்தம் போடுறீங்க, சின்ன பிள்ளை தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்பா, சப்போர்ட் வருவாங்க. ஏன்னா அத்தனை தூரம் ஒரு ஆசை தானே. அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வீகம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் நல்லது இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அனுபவிங்க. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.